த பேர்னிஸ்ட் கோட் பொசிஷனோட எபிசோட் 4 தான் நீங்கள் பார்க்க போகிறோம். எபிசோட் 3ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் போயிட்டு லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். நம்ம அலக்க டீம்லேருந்து பேனிஷ் பண்ண இளவரசன் ரெகுலர்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா டஞ்சனில் 30வது ஃப்ளோர் கிளியர் பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளோரில் இவங்களால ஒரு பேசிக் மேஜிக் ஸ்பெல்லு கூட யூஸ் பண்ண முடியல. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். இவனுடைய அட்டாக்ல அந்த மான்ஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேமேஜ் கூட வீழ்ந்திருக்காது. அந்த மான்ஸ்டர் தான் இவனை போட்டு படுக்க போட்டு அடிச்சிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் இங்க இருந்து எப்படின்னா தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அரக்க பறக்க ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாரும் இவ்வளவு வீக்கா இருக்கிறதுக்கு காரணம் அந்த அலாக் தான். அவனை டீம்ல இருந்து பேனிஷ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய மேஜிக் யூஸ் பண்ணி இவனை சபிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அலாக்கு மேல ரொம்ப கோவத்தோட இருப்பான் அந்த ரெகுலர்ஸ். அப்படியே கட் பண்ணா வேகன் சொல்லிட்டு ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவனை காமிக்கிறாங்க. அவன் கிட்ட நம்ம ரெகுலர்ஸ் பாத்தீங்கன்னா என் மேல எதனா கிரஸ்ட் சீல் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம வேகனும் உன் மேல ஒரு எந்த ஒரு கிரஸ்ட் மேஜிக்கோ எந்த ஸ்பெல்லுமே யூஸ் பண்ணல, நீ நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல நீங்க போய் சொல்றீங்க, என் மேல அந்த அலாக்கு தான் ஏதோ ஒரு கிரஸ்ட் பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னால டஞ்சன்ல 30வது ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு மான்ஸ்டரை கூட அட்டாக் பண்ண முடியல. கண்டிப்பா இதுக்கெல்லாம் காரணம் அலாக் தான் சொல்லிட்டு நம்ம வேகன் கிட்ட நம்ம ரெகுலர் சொல்றோம். டஞ்சன்ல 30வது ஃப்ளோர்ல ஆன்டி மேஜிக் ஃபீல்டு இருக்கும். உங்ககிட்ட ஒரு நல்ல சப்போர்ட்டர் இல்லாம நீங்க 30வது ஃப்ளோருக்கு போயே இருக்க கூடாது. இதை பத்தி அலாக் உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்ம வேகன் கேட்க அந்த முட்டாளுக்கு இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வேகன் கிட்ட சொல்றோம். அலாக் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அகாடமில இருக்கும்போது 68வது ஃப்ளோரை கிளியர் பண்ணிட்டு வந்தவன் தான் அலாக். அதனால கண்டிப்பா அலாக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வேகன் சொல்ல, நீங்க சொல்ற மாதிரி அந்த விஷயம் பாத்தீங்கன்னா உண்மை இல்லை, அது மக்களால் பரப்பப்பட்ட ஒரு கட்டுக்கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ரெகுலர்ஸ். அது மட்டும் இல்லாம அவன் செஞ்ச தப்புக்கு நான் கண்டிப்பா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் கதவு திறந்துக்கிட்டே உள்ள வரான். உள்ள வந்தவன் அலாக் பத்தி ஏதோ பேசணுமா, உங்க ரெண்டு பேரையும் ராஜா கூப்பிட்டாருன்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். உடனே இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கால்டனாவோட ராஜாவை சந்திக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி எல்டஸ்ன்ற பேரை கேள்விப்பட்டிருக்கியா ரெகுலர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ராஜா கேட்கறாரு. அதுக்கு அவன் நான் கேள்விப்பட்டதெல்லாம் அவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறான். பல வருஷத்துக்கு முன்னாடி அவனும் ஒரு கோட் மேஜிஷியனா இருந்தான். அவன் என்கிட்ட வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை பத்தி சொன்னான். நீங்க மக்களை நடத்துற விதம் சரியில்லை, இதனால கால்டனா கூடி சீக்கிரம் ஐயோ போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்டர்ஸ் சொல்லிருவோம். இதனால தான் அவனை கோட் மேஜிஷியனா இருந்து பேனிஷ் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ராஜா சொல்ல, நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க, ஒரு சாமானிய நம்மளை எப்பவுமே எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர் சொல்றோம். அதுக்கு நம்ம ராஜா இல்ல இந்த விஷயம் இதோட முடியல, நான் அவனை டீம்ல இருந்து பேனிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அவனுடைய பேரு புகை எல்லாமே போச்சு. ஆனா அவன் சும்மா இல்லாம மேஜிக் அகாடமில ஒரு காமனரா போயிட்டு சேர்ந்தான். கொஞ்ச நாள்லயே நான் சொன்னது தப்புன்னு சொல்ற விதமா அகாடமில நம்பர் 1 ஸ்டூடெண்டா மாறினான். அந்த ஒரு பெரிய முட்டாள திரும்பவும் கோட் மேஜிஷியனா ஆக்க வேண்டிய சுச்சுவேஷனும் வந்துச்சு. ஆனா அந்த முட்டாள் சும்மா இல்லாம திரும்பவும் அந்த விஷயத்தை பத்தியே பேசணும். நான் அதை அப்ப பெருசா கண்டுக்கல, ஆனா அவன் சொன்ன விஷயம் என் மனசுக்குள்ள இப்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. உன்னை டஞ்சன்ல இருக்கிற ஃப்ளோர் எல்லாம் ஏன் கிளியர் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ராஜா ரெகுலர்ஸை பார்த்து கேட்கறான். இதை பண்றது மூலியமா நம்மளுக்கு பாராட்டும் புகையும் கிடைக்கும், அதனால தானே நம்ம இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அந்த முட்டாள் எல்டர் சொன்னது ஒரு வேலை உண்மையா இருக்குமான்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்து, அதனாலே என்னமோ நம்ம சாமானிய மக்களை பாக்குற விதத்தை கொஞ்சம் மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். உங்ககிட்ட திறமை இருந்தா நம்ம அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும். அதனாலதான் நான் அலாக் கிட்ட ஒரு கோட் மேஜிஷியனா ஆகியிருப்பேன். ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட நம்ம எப்பவுமே உதவி கேட்க கூடாது, அது நம்மளுக்கு அவமானம்னு சொல்லிட்டு நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு ரெகுலர்ஸ் பாத்தீங்கன்னா ராஜாவை பார்த்து கேட்கறான். ஆமா அது நான் தான் சொன்னேன், ஆனா அந்த முட்டாள் சொன்ன விஷயமும் உண்மையானது தானே. இந்த விஷயம் உண்மை இல்ல, அந்த அலாக்கால தான் நான் இப்ப இப்படி இருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சாமானியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர் சொல்றோம். அந்த டைம்ல சில கீஞ்சு போன பேப்பர்ஸ் எல்லாம் ஒருத்தன் எடுத்துட்டு வந்து நம்ம ரெகுலர்ஸ் கிட்ட கொடுக்கறான். இதெல்லாம் என்ன பேப்பர்னு சொல்லிட்டு நம்ம ராஜா கிட்ட ரெகுலர்ஸ் கேட்க, இது நம்ம அலாக் ஈகுரத்தோட ரிப்போர்ட். இதுல டஞ்சன்ல 30வது ஃப்ளோரோட அமைப்பு, அங்க என்ன யூஸ் பண்ணோம், எந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் வேலை செய்யும், எந்த மாதிரி அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்டுமே இதுல தந்திருப்பான். ஆல்ரெடி ஒருத்தன் இந்த ஃப்ளோர்லாம் கிளியர் பண்ணிருந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு டீடைலான ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ராஜா சொல்ல, இது எதையுமே ஏத்துக்க முடியாம நம்ம ரெகுலர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அந்த டைம்ல நம்ம வேகன் கிட்ட ரெகுலர்ஸ்க்கு உதவி பண்ண மாதிரி நம்ம ராஜா சொல்றான். பக்கம் நம்ம ரெகுலர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. அலாக்கே யூஸ்லெஸ்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தன் இப்ப பாத்தீங்கன்னா அவனை யூஸ்லெஸ்னு சொல்லிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த ரிப்போர்ட்டை அலாக் தான் ரெடி பண்ணானா, இந்த ரிப்போர்ட்டை டைரக்டா என்கிட்ட வந்து கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம். இப்ப நம்ம அலாக்க நம்பறதா இல்ல நம்ப கூடாதான்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர்ஸ்க்கு ஒரு பெரிய டவுட் வருது. அவனுக்கு இருக்கிற குழப்பத்துல அங்க இருக்கிற ஃப்ளவர் பாட் எல்லாம் புடிச்சு உடைச்சிட்டு இருக்கான் இவன் ஒரு பக்கம். அந்த டைம்ல வேகன் வர, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர் சொல்றான். அப்படியே கட் பண்ணா நம்ம லோக்கி வேற நம்ம அலாக்கு கிட்ட பாத்தீங்கன்னா, நான் கொடுத்த வெப்பனை தான் நீ பாஸ் கிட்ட ஃபைட் பண்ணும்போது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். நீ கொடுத்த வெப்பன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஆனா பிசிக்கல் அட்டாக் வேலை செய்யாத ஒரு ஃப்ளோர் பாஸ் கிட்ட இந்த வெப்பனை பயன்படுத்தி தான் ஆகணுமான்னு சொல்லிட்டு நம்ம அலாக் கேட்கறோம். அந்த டைம்ல நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா லோக்கி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். பேட்டில் அப்ப எந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணி எப்படி சண்டை போடணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், நீ எங்களை ரூல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி கிட்ட பாத்தீங்கன்னா ஆனஸ்ட் சொல்லிட்டு இருப்பான். நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காத ஒருத்தங்கிட்ட நான் பேச விரும்பல, அது மாரி நான் அலாக்க ஒன்னும் மேஜிக்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா அலாக்க ஒரு வெப்பன் யூஸரா ஃப்ளோர் பாஸ் கிட்ட நம்ப வைக்கிறது தான் உன்
திட்டமானு சொல்லிட்டு நம்ம எருகா சொல்றான். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த ஃப்ளோரோடைய பாஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட். அதனால அவன் எப்படி அவனுடைய ஏமாற்றத்தை ஏத்துக்க மாட்டான். இதனால கண்டிப்பா அவனுடைய ஃபைட்டிங் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும். அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாது. அந்த டைம்ல தான் நம்ம எதிர்பாராத விதமா நம்ம அலாக்கோட மேஜிக்கை யூஸ் பண்ண போறோம். அதனால நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த வெப்பனை வச்சு மட்டும் ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்லிட்டு இருக்கான். இந்த பிளான் நல்லா இருக்கிறதுனால எல்லாருமே ஏத்துப்பாங்க இந்த பிளானை. அந்த டைம்ல நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா கிரேசியா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறான். அதுக்கு நம்ம கிரேசியா பாத்தீங்கன்னா நீ எனக்கெல்லாம் ஆர்டர் போடுற வேலை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு திமிரா சொல்றா. இந்த ஃப்ளோல நீங்க பாஸ் தேடி போறதுக்கு பல நாள் ஆகும். ஆனா அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இது. எனக்கு ஒரு டெலிபோர்டேஷன் மேஜிக் தெரியும். ஆனா அது யூஸ் பண்ணதுக்கு எனக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்லுவான். டெலிபோர்டேஷன் மேஜிக் ஒரு டாப் சீக்ரெட் மேஜிக். அரசாங்கத்துல வேலை பார்க்குற ஒரு கோர்ட் மேஜிஷியனு கூட இந்த மேஜிக் தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்ல. நம்மள மாதிரி ஒரு சப்போர்ட்டால டெலிபோர்டேஷன் ஆப்ஜெக்ட் இல்லாம டெலிபோர்டேஷனே பண்ண முடியாது. உன்னால எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம எருகா கேட்கறோம். இதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்றோம். லோக்கிக்கு ஹெல்ப் பண்ற விதமா நம்ம கிரேசியாவும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. அந்த டைம்ல நம்ம அலாக் பாத்தீங்கன்னா எருகா கிட்ட நம்ம லோக்கியை நம்பலாமான்னு சொல்லிட்டு கேட்க அவனை நம்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்றும் தெரியல. ஆனா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப டிஃபிகல்ட்டான ஆர்கானா டென்ஷனுக்குள்ள அவன் போனான். அதுவும் ஒரு ரெஸ்கியூ மிஷன் தான். அந்த மிஷன்ல எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம அவன் வெளியே வந்தான். மட்டும் இல்லாம இவனுடைய லீட் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்சு நம்பலாம் தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம எருகா சொல்றோம். சொல்றதை வச்சு பார்க்கும்போது இவனை நம்பலாம் தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றோம். அந்த டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆர்னஸை கூப்பிடுறான். நான் ஸ்வாட வச்சு சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ் கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம அலாக் கேட்கறான். இந்த ஒரு நாளுக்காக தான் நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நம்மளுடைய ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்னஸ் கேட்க திரும்பவும் இவங்க இதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எருகா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா அந்த டெலிபோர்டேஷன் ஸ்பெல்ல கிரியேட் பண்ணிட்டு எல்லாரையும் கூப்பிடுவான் கிளம்பலாமான்னு சொல்லிட்டு. டெலிபோர்டேஷன் மேட்சுக்கு மானா அதிகமா செலவாகும்னு சொல்லிட்டு நம்ம எருகா பாத்தீங்கன்னா அவருடைய சப்போர்ட்டிங் ஸ்பெல்ல இங்கேயும் யூஸ் பண்ணுவா. ஸோ இதுக்கப்புறம் இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணா, நம்ம அவங்களுக்கு போயிட்டு உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி அந்த பாஸ் ஆன போயிட்டீங்கன்னா இவங்க போயிட்டு சேர்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம லோக்கியோட டீம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஃப்ளோர் பாஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ளோரோடைய பாஸை பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும் அதோடைய பவர் என்னன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்டான ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம கில்டு மாஸ்டரை பார்க்க வந்திருப்பா இல்லையா, அதுக்கான ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான் இங்க காமிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பாஸை டிஃபீட் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஏ ரேங்கை விட பவர்ஃபுல்லா இருக்கிற மேட்ச் போயிட்டு நீ கூட்டணுவான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோனை கொடுத்து நம்ம கிறிஸ்டாவை அமுச்சு விட்டுருப்பான் அந்த பையன். ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த கிறிஸ்டான பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம கில்டு மாஸ்டரை பார்க்க வந்து நம்ம கில்டு மாஸ்டரும் இவங்களை காப்பாத்துறதுக்காக பாத்தீங்கன்னா அலாக்கோட டீமை அமுச்சு வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம லோக்கியோட டீம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா ஃபைட் பண்ணதுல டயர்ட் ஆயிட்டு இருப்பாங்க. அவங்களால சுத்தமா ஃபைட் பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. கரெக்டா அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம அலாக்கோட டீமும் அங்க பாத்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆயிட்டு வந்திருப்பாங்க. அந்த உடனே எப்பயும் போல நம்ம ஆர்னஸ்ட் பாத்தீங்கன்னா களத்துல இறங்கிடுறான். ஒரு பக்கம் நம்ம ஆர்னஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்ததாக்க நம்ம அலாக் பாத்தீங்கன்னா அதோட பேக் சைடுக்கு போறோம். அந்த டைம்ல நம்ம அலாக்கே அந்த பாஸை பார்த்து வேந்து போயிடுவான்னு தான் சொல்லணும். யாருக்குமே தெரியாம அந்த பாஸோட பின்னாடி வந்திருப்பான் நம்ம அலாக். ஆனா ஈஸியா அதை டாஜ் பண்ணி அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடும். இந்த டைம்ல நம்ம லோக்கியோட டீமுக்கு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஹீலிங் மேஜிக்லாம் வேலை செய்யறது இல்லையா, அதனால அவங்க எடுத்துட்டு வந்த மருந்தை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரும் ஹீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம அலாக்கையும் ஆர்னஸ்டும் பாத்தீங்கன்னா மாத்தி அந்த ஃப்ளோரோட பாஸை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம அலாக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். உண்மையை சொல்ல போனா நம்ம ஆர்னஸால தான் அந்த சான்ஸே கிடைச்சிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அலாக் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோரோடைய பாஸோடைய தலையை பாத்தீங்கன்னா வெட்டிடுறோம். ஸோ அவ்வளோதானா இந்த பேட்டில் சிம்பிளாக முடிஞ்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பி போயிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இதோட தலையில் பார்த்தீங்கன்னா ஏதோ டென்டேக்கிள்ஸ் மாதிரி ஒன்று வருது. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மான்ஸ்டரை கில் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா. ஸோ அதோட தலையிலையும் இப்படி தான் இருந்திருக்கும். இதனால இது 2த்துக்கும் எதனா கனெக்ஷன் இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அலாக்குக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். நம்ம ஹீரோ இதை பற்றி நினச்சி பார்த்துருக்கும் போது அந்த ஃப்ளோரோடைய பாஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம அலாக்கை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்துடும். அந்த ஃப்ளோரோடைய பாஸ் இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணும்போது இருந்த ஸ்ட்ரென்த்தை விட இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அந்த டைம்ல நம்ம அலாக்கெல்லாம் டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம எருகா பாத்தீங்கன்னா ஸ்கில் பூஸ்டை யூஸ் பண்ணிருப்பா. ஸ்கில் பூஸ்டால நம்ம ஆர்னஸ்டோட சக்தி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த ஃப்ளோரோடைய பாஸ் கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஆர்னஸ் சண்டை போடுவான். திரும்பவும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம அலாக் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோரோடைய பாஸை அட்டாக் பண்ணுவான். ஸோ இப்பயாவது இந்த ஃப்ளோரோடைய பாஸ் செத்துருக்குன்னு சொல்லிட்டு தான் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதோடைய தலையை வெட்டிருப்பான் பாத்தீங்களா. அந்த தலையை மாசா திருப்பணும் அதோட தலையிலேயே வச்சுக்கிட்டு நம்ம அலாக்கையும் ஆர்னஸ்டையும் பார்த்து ஒரு லுக் ஒன்று விடும் பாருங்க. அந்த ஒரு லுக்லயே அதோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும்.
அதோட ஃபுல் மூமெண்ட்ல நம்ம அலாக்க ஒரு அட்டாக் பண்ணும் பாருங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல நம்ம எருகா மட்டும் இல்லைன்னா நம்ம அலாக்கே செத்துருப்பான்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸான அட்டாக்கை தான் அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். அந்த டைம்ல நம்ம லோகி கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்பான், நான் இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே சண்டை போத்துன்னு சொல்லிட்டு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்க இப்படியே சண்டை போடுங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அந்த டைம்ல இவங்க கிட்ட வெறும் 3 ஹீலிங் போர்ஷன் மட்டும் தான் இருந்திருக்கும். அதில் ஒன்று நம்ம அலாக்குக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆனஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா லோகி கொடுத்துருவான். அந்த டைம்ல நம்ம ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாஸோட அட்டாக்கை வெறும் டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பான், அவனால் அட்டாக் பண்ண முடியாது. அந்த டைம்ல நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரான். நம்ம ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டைமை யூஸ் பண்ணி அவனுடைய ஹீலிங் போர்ஷனை சாப்பிட்டுருவான். ஒரு பக்கம் இந்த ஃப்ளோனுடைய பாஸ் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் அட்டாக்கையும் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா நீ முன்ன இருந்த மாதிரி ஃபோக்கஸாக இந்த பேட்டில் சண்டை போடல, உனக்கு என்னதான் பிரச்சனை, நீங்க எங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்கிற, நம்ம எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு 6 வருஷம் ஒன்னா இருந்தோம், நீ இப்படிலாம் எங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்க கூடாது, உன்னுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசுன்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா அலாக்க பார்த்து கேட்கறான். ஒரு கோட் மெஜிஷியனா ஆனதுக்கு காரணமே எல்டஸ் தான். எல்டஸுக்கு நடந்தது இதுக்கப்புறம் யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் ஒரு கோட் மெஜிஷியனா ஆகியிருப்பேன். ஆனால் என்னால் அங்கே என்னுடைய பதவி கூட தக்க வச்சுக்க முடியல. கடைசியில் எல்டஸுக்கு என்ன நடந்துச்சோ அதான் எனக்கும் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட் கிட்ட சொல்கிறோம். உன்னுடைய விருப்பத்துக்காக தான் நீ ஒரு கோட் மெஜிஷியனா ஆக போறன்னு சொல்லிட்டு சொல்லும் போது நாங்கள் யாருமே உன்னை தடுக்கல. ஆனால் அந்த இடத்துல உனக்கு நடந்த அவமதிப்புக்கு நீ அங்கே இருந்து வந்தது தான் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்றோம். இதை நினைச்சு கவலைப்படாத, உனக்காக நாங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்ல, அந்த டைம்ல நம்ம அலாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும், இன்னொரு சைடு அந்த ஃப்ளோடைய பாஸ் இவனை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கோம். அந்த டைம்ல கரெக்டா நம்ம லோக்கி வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் தன்னை தானே இன்டெலிஜென்ட் நினைச்சிட்டு இருக்க இந்த ஃப்ளோர் பாஸை நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு திமுறா பேசிட்டு இருக்கான். அந்த ஃப்ளோர் பாஸும் வேகமா பாத்தீங்கன்னா நம்ம லோக்கியை போயிட்டு அட்டாக் பண்றது. நம்ம லோக்கி செத்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது நான் செத்துட்டேன்னு நினைச்சீங்களா, நான் இன்னும் சாகல, இது என்னுடைய இலிஷன்னு சொல்லிட்டு லோக்கி சொல்லும்போது எல்லாருமே இவனை யாரா அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம அலாக்கே ஆனஸ்ட் எருகான்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் ஏமாந்தது இல்லாம அந்த ஃப்ளோருடைய பாஸும் ஏமாந்து இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு பேட்டில ஜெயிக்கணும்னா அதுக்கு முதல்ல நம்மளுக்கு ஏமாத்த தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு லோகி சொல்லும் போது அவனுடைய இன்டெலிஜென்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் அப்பதான் புரியவே வரும். அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ளோர் பாஸ் பாத்தீங்கன்னா நம்ம லோக்கியோட அந்த ட்ராப் மேஜிக்ல வந்து மாட்டிக்கும். அந்த டைம்ல நம்ம ஆனஸ்டுக்கு பாத்தீங்கன்னா லோக்கி மேல ஒரு சின்ன கடுப்பு தான். லோக்கி ஒரு பெரிய இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும் நம்ம ஆனஸ்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லோக்கி ஒரு முட்டாளு தான். அந்த முட்டாளே அந்த ஃப்ளோருடைய பாஸை கதற விடும்போது நான் கதற விட மாட்டோமான்னு சொல்லிட்டு அந்த பாஸை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் போயிட்டு இருப்பான். ஆல்ரெடி ஃப்ளோர் பாஸுக்கு பாத்தீங்கன்னா பேட்டில் சென்ஸ் அதிகமா, நம்ம அலாக்கோட ஃபர்ஸ்ட் அட்டாக்கே ஈஸியா டாஜ் பண்ணி அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆயிருக்கும். அந்த இடத்துல ஃப்ளோர் பாஸுக்கு சான்ஸ் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா பாத்தீங்கன்னா நம்ம ஆனஸ்ட் மேல அவளுடைய டெலிபோர்டேஷன் மேஜிக்கை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுவா. லோக்கி கிட்ட இருந்து குறைஞ்ச டைம்ல இந்த மேஜிக்கை நம்ம கிரேசியா கத்துக்கிட்டு இருந்தாலும் பர்ஃபெக்ட்டா அந்த டைம்ல யூஸ் பண்ணிருவா. அதனால ஃப்ளோருடைய பாஸுக்கும் ஒரு நல்ல ஒரு அட்டாக் பாத்தீங்கன்னா நம்ம ஆனஸ்டால கிடைச்சிருக்கும். அந்த டைம்ல லோக்கியோட டீம்மேட் மார்பல் பாத்தீங்கன்னா அந்த பாஸ் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ஒரு அட்டாக்கை போடுவான். இந்த வாட்டி இந்த அட்டாக்கை பாத்தீங்கன்னா ஈஸியாவே டாஜ் பண்ணி அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிருக்கும். உண்மையை சொல்ல போனா அந்த அட்டாக்ல இருந்து மட்டும் தான் எஸ்கேப் ஆயிருக்குமே தவிர நம்ம லோக்கியோட ட்ராப்ல பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து மாட்டின்னு இருக்கும் அந்த ஃப்ளோருடைய பாஸ். நிறைய முறை லோக்கி கிட்ட இருந்து ஏமாந்ததுனால அந்த ஃப்ளோருடைய பாஸ் பாத்தீங்கன்னா லோக்கி மேல ரொம்ப கோவத்துல இருக்கும். அதோட கண்ணு முன்னாடி ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் நம்ம லோக்கியை மட்டும் தான் டார்கெட் பண்ணி அந்த பாஸ் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்ல நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் மேஜிக் பிளேட் வச்சு மட்டும்தான் அந்த அட்டாக் பண்ணாம டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம லோக்கியோட டீம்மேட் ரிவல் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான், பேசிக் மேஜிக் பிளேட் வச்சு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல நம்ம எருகா பாத்தீங்கன்னா பிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம லோக்கி மேல யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம லோக்கியோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும். பிசிக்கல் ஸ்ட்ரென்த்லாம் அதிகமா இருந்தாலும் நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட்டர், அந்த பாஸோட அட்டாக்கை சமாளிக்க முடியாம சமாளிச்சிட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம எருகா பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான 3.0 யூஸ் பண்ணுவான். இது என்னதான் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஸ்கில்லா இருந்தாலும் இது யூஸ் பண்ணதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மானா தேவைப்படும். அப்படி இருந்தாலும் அந்த ஃப்ளோர் ஏரியா பாஸை பாத்தீங்கன்னா சீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஒரு பக்கம் நம்ம ரிவல் பாத்தீங்கன்னா இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான், இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு. அந்த டைம் ஃப்ளோரோட பாஸ் பாத்தீங்கன்னா நம்ம லோக்கியை அட்டாக் பண்ணிடுறான். நான் உனக்காக ஒரு அற்புதமான ஸ்டேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன், நீ அதில் போயிட்டு விளையாடுன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி பாத்தீங்கன்னா அலாக்கு கிட்ட சொல்றான். இதுக்கப்புறம் நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அலாக் சொல்ல இந்த ஒரு எபிசோட இங்கே முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நினைச்சு தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் கொடுத்துக்குங்க.